வெல்கம் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? நேற்று பார்த்த இதுல கண்டினியூ பண்ண போறோம். என்னது? 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சயின்ஸ் லெசன் 1 லைட்ல நம்ம இப்போ நேற்று இது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு இதை கண்டினியூ பண்ண போறோம். laws of reflection பார்க்க போறோம். The angle of incidence is always equal to the angle of reflection. Angle of incidence is always equals to angle of reflection. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சொன்னோம் இல்லையா, இதுதான் angle of incidence is equal to angle of reflection. இப்படி ஒரு ரே வருதுன்னா இந்த பக்கம் ஒரு ரே போகும். இது இந்த லைனுக்கு என்ன சொல்லணும்? நார்மல். ஸோ இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், விழக்கூடிய ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் வெளியே வரக்கூடிய ஆங்கிள். ஓகேவா? பாரு, ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். அப்படி எல் மாதிரி போட்டா அதுக்கு பேர் ஆங்கிள். ஓகேவா? The incidence ray, the reflected ray and the normal at the point of incidence on the same plane. The incident ray என்ன? இது the normal and the reflected ray at the point of incidence. இதுதான் at the point of incidence lie in the same plane. ஒரே இடத்துல நிற்கும், ஒரே தளத்தில் நிற்கும். சரியா? சரி, எக்ஸாம்பிள் பாரு. இந்த ஃபிகர் the incident ray makes 27 degree. incident rayனா ரே இந்த பக்கம் வெளிச்சம் இந்த பக்கம் அடிக்குதுன்னு அர்த்தம். இங்கிருந்து அந்த ரே இப்படி அடிக்குது. இது சர்ஃபேஸ், மிரர்னு வச்சுக்கோ. இது மிரர் அப்படின்னு, பிளாட் சர்ஃபேஸ், பிளேன் சர்ஃபேஸ். கரெக்டா? தென் find the angle of reflection. இது என்னவா இருக்கும்? இதுவும் அதே தான் இருக்கும், 27 டிகிரி தான் இருக்கும். ஏன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த ஆங்கிளும் சேமா இருக்கும். இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ரெண்டுமே சேமா இருக்கும். The angle of incidence equal to 27. Solution பார் எப்படி எழுதியிருக்காங்க? Angle of incidence equal to 27 degree. Therefore, according to law of reflection, angle of reflection equal to angle of incidence is equal to 27 degree. The light ray strikes a reflective plane surface. Reflective plane surface என்ன அர்த்தம்? சமமா இருக்குன்னு அர்த்தம். வளைஞ்சு இல்லாம சமமா இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி இந்த செல்போன் ஸ்கிரீன் மாதிரி மிரர் இருக்கு இல்லையா, அதை பாரு, இந்த மிரர் அது மாதிரி சேமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? Find the angle of incidence. Find the angle of incidence. Find the angle of reflection. Find the angle between incident and reflected ray. Find the angle between reflected ray and the plane surface. அப்படின்னு சொல்றாங்க. We use the diagram shown below to answer the questions. First இது மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கிறோம். இது மாதிரி இது என்னது? plane surface. சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? angle of incidence 43 degreesல இருக்குன்னு சொல்றாங்களா? 43 degreesல plane surface, plane surfaceக்கு 43 degree, plane surfaceக்கு 43 degree. அப்ப இந்த பக்கமும் 43 இருக்குமா? கரெக்ட். அப்ப இது எவ்வளவு இருக்கும்? இது எவ்வளவு இருக்கும்னா, நார்மல் எவ்வளவு? 90 degrees-ஆ? 90 degrees minus 43 போட்டா பேலன்ஸ் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்துரும். 47 degree. 47 degree. எப்படி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எப்படி வரும்? நார்மல்ல இருந்து இந்த ஆங்கிளை மைனஸ் பண்ணா உனக்கு கிடைச்சிடும். ஸோ நார்மல் எவ்வளவு? 90 minus 43 equal to 47 degree. இதுக்கு பேர் என்ன? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்னது? சேம். அப்போ I is equal to R is equal to 47. புரியுதா? R equals to I is equal to 47 degree. சரி,
அடுத்தது என்ன, தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ரே. இன்சிடென்ட்டுக்கும் ரிஃப்ளெக்ஷன் ரேக்கும் என்ன என்ன அப்படின்னு கேட்குறான். இது எவ்வளவு, இன்சிடென்ட் ரே 47 கண்டுபிடிச்சுமா, 7. ரிஃப்ளெக்டட் ரேவும் 47 சேம் தானே. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருதோ அதுதான் வந்து ஆன்சர். I plus R equal to 47 plus 47 Equals to 94 degree. அதாவது PDQ என்ன கேட்குறாங்க, PDQ எவ்வளவு, 94. ஃபோர்த் கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் த பிளேன். ரிஃப்ளெக்டட் ரே இது, இது இது. ரிஃப்ளெக்டட்ல இது இது. அண்ட் பிளேன், பிளேன் சர்ஃபேஸ். இதிலிருந்து இது என்ன, QDY. ஓகேவா, X 90, 90 minus R, 90 minus 47 எவ்வளவு, 43. மோரோவர் இது சேம் as இது அப்படிங்கிறது உனக்கு தெரியும், அதுதான் 47 டிகிரி. இதா இப்படிதான் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். மேக் யுவர் ஓன் பெரிஸ்கோப். என்னது, பெரிஸ்கோப்னா ஒரு சர்ஃபேஸ்ல பார்க்க முடியாத இடத்த எப்படி வந்து பாக்குறது அப்படின்னா, இப்ப பாரு இங்க உட்காந்துக்கிட்டு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு எப்படி பாக்குறது, இங்க உட்காந்துட்டு இருக்க, இங்க விட்டு எந்திரிக்காம தையல் மிஷின் இருக்கிறத எப்படி பாக்குறது, யூஸ்வலி கண்ணாடி யூஸ் பண்ணுவோம்ல, அங்க கண்ணாடி வச்சோம்னா அங்கிருந்து அங்க ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணுக்கு தெரியுமா, சோ ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுதா. இதே மாதிரி தான் இந்த பெரிஸ்கோப் மெத்தடும். பெரிஸ்கோப்ல 2 கண்ணாடி யூஸ் பண்ணுவாங்க, 3 கண்ணாடி யூஸ் பண்ணுவாங்க, எப்படி வேணா பண்ணுவாங்க. ஓகேவா, இது பாரு, மேக் யுவர் ஓன் பெரிஸ்கோப். யூ கேன் யூஸ் an empty அகர்பத்தி பாக்ஸ். ஓகே, ஊதுபத்தி பாக்ஸ் and 2 plain mirrors to make periscope. 2 plain mirror வேணும் நமக்கு. As shown in figure below, 2 plain mirrors are kept in 45 degrees horizontally. ஓகேவா, என்னாகும், இந்த பாக்ஸ் இப்படி உடைச்சி இப்படி ஒரு மிரர் வைக்கணும், இந்த இடத்துல கட் பண்ணி இப்படி ஒரு மிரர் வைக்கணும். அப்ப என்ன ஆகும், நீ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்க போய் இப்படி போய் இங்க என்ன இருக்கோ அதை பார்க்க முடியும். கரெக்ட் தானே, ரிஃப்ளெக்ட் ஆகும் தானே. லைட் என்டர்ஸ் த பெரிஸ்கோப், எப்படி, இப்படி இந்த வழியா. டு லைட் ரிஃப்ளெக்ட், இங்க என்ன 45 டிகிரிஸ்ங்கிறதுனால இங்க போயிட்டு இப்படி வரும், 45 டிகிரிஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமா. அதே மாதிரி இங்கேயும் 45 டிகிரிஸ் வச்சா இங்கிருந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுமா. எஸ், இங்கிருந்து இங்க போய் இந்த மிரர்ல படுதா, இந்த மிரர்ல இருந்து இப்படி வருது, இந்த மிரர்ல படுதா, இங்க பட்டு இந்த பக்கம் வெளியே வரும், இங்க தெரியும் பாரு. லைட் என்டர்ஸ் தி பெரிஸ்கோப் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணுது, இந்த இடத்துல என்ன பண்ணுது, லைட் ரிஃப்ளெக்டட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மிரர் ஆன் டு த செகண்ட் மிரர். இங்க ஃபர்ஸ்ட் மிரர்ல இருந்து செகண்ட் மிரருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. தென் லைட் ரிஃப்ளெக்டட் ஆஃப் த செகண்ட் மிரர் இன்டு த அப்சர்வர் சைட், இந்த கண்ணுக்கு தெரியுது. This is called periscope. Periscope is used in submarines. கடலுக்கு அடியில தானே இருக்கும் சப்மரைன். A ship which goes under the sea, that is called a submarine. Submarine. How to see the surface from below the sea. So these periscopes will be used. Okay, periscope will come out of the surface of the sea and you can watch what is there, like that. Okay. See, as shown in figure, the light rays from the distant object enters through the tube at 1 and hit the mirror at 2. Okay, va? As the angle of incidence must be equal to the angle of reflection, the reflected rays follow through the tube downwards. As the light rays hit the mirror at point 3, once again they are reflected. This reflected rays travels to the out of the box to our eye. As you can see, periscope uses the laws of reflection. இங்க 45 டிகிரிஸ்னா அதே அளவு தானே 45 டிகிரிஸ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும்.
Incidence எவ்வளவு? இதுதான் incidence. ஆமா. Incidence is 45 degree. Then reflection also 45 degree. இங்கே 45 degree same as like this. Okay வா? Right. Now types of reflection. Types of On a mirror we can see our image but not on the wall. Correct? Correct. Can you see the image on the wall? No. You cannot. Why? Both the surfaces reflects light. Only because the reflected ray comes to our eyes, we are able to see it. ரெண்டுமே reflect தான் பண்ணுது. Mirror also reflects. Wall also reflects. But why it is not showing your image and why the mirror is showing your image? That is the question. You see, if the wall was not reflecting light, then we cannot see it. Okay, you see like this. Yes, See, this is the surface. If light comes in, that is incidence. This is reflection. Incidence, reflection, incidence, reflection. Like that it is going. We saw earlier that light reflects off surface in a very predictable manner. In accordance with the law of reflection. Yes, 50 degrees la varuduna 50 degrees la da reflection irukum. It is surface. 50 degrees la sunlight varuduna 50 degrees la reflection கிடைக்கும். கரெக்ட் தானே? அதே மாதிரி 90 டிகிரிஸ்ல வந்தா 90 டிகிரிஸ்ல ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஓகே, ரைட். The law of surface holds good for surfaces irrespective of the shape, vertical surfaces, angled surfaces, and even over the curved surfaces. The law of reflection holds good. Even curved surfaceலயும் law of reflection same ஆ தான் இருக்கும். ஆமா. ஓகேவா? As long as we can draw the normal, normalனா என்ன அர்த்தம்? வெர்டிக்கல் லைன். நார்மல்னா 90 degrees லைன். நார்மல்னா நார்மல் சொல்லக்கூடாது. That is 90 degrees. Okay. Perpendicular to the surface of the point can be drawn. அதான் நார்மல்னா என்ன? Perpendicular to the surface of the point. Can be Drawn. The angle of incidence at that point would be equal to the angle of reflection. See, இங்க பாரு uneven surface போட்டிருக்காங்களா? ஆமா. It is not a plane surface. This is a plane surface. This is like So இங்க வந்து reflection வந்துனா அதே angle-ல வெளியே போகுமா? இங்க வந்து அதே angle-ல வெளியே போகுமா? Suppose if it has different rough surface. Suppose if I put here, it is going here exactly. Where at that point அங்க. Now you see, இது இங்க வருதா? Now it is going this side. Because இங்க வந்து vertical plane போட்டா இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் தான் வரும். Because இங்க வந்து 90 degrees vertical plane போட்டா இப்படி தானே வரும் நார்மல். இப்படி வருமா? வெர்டிக்கல் சர்ஃபேஸ் இப்படி வரும், 90 degrees நார்மல் இந்த பக்கம் வரும். அதனால தான் இப்படி போகுது. அதே மாதிரி இந்த தேர்ட் லைன் பாரு, இப்படி வருது, இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அன்ஈவன் சர்ஃபேஸாக இருந்தாலும் அதுதான் இந்த ரூல் சொல்றாங்க. The law of reflection holds good even if the curved surfaces அப்படிங்க. ஓகே, நார்மல் சர்ஃபேஸாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. Just like a mirror. The law of reflection is always observed regardless of orientation of the surface. Orientation என்ன? வெர்டிக்கலாகவும் இருக்கலாம், ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சேமா தான் இருக்கும். சப்போஸ் இப்படி படுக்க வைக்காம கண்ணாடியை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறேன்னு வச்சுக்கோ, 40 degrees இந்த பக்கம் அடிக்கிறேன்னு வச்சுக்கோ, இப்படி வெர்டிக்கலா இருக்கு, இந்த பக்கம் 40 degrees அடிக்கிறேன், வாட் வில் ஹேப்பன்? அப்படிதான் போகும். 40 degree இப்படி வச்சேன்னா இப்படி வந்துச்சுன்னா எப்படி போகும்? புரியுதா? எப்படி சர்ஃபேஸ் இருக்கோ அதை பொறுத்து தான். சரிதா? And flat at points that it have the normal in the same direction. Therefore, set of parallel rays strikes the surface will be reflected at an angle, but the rays themselves will still remain parallel. Correct தானே? Right. However, consider the surface which is not smooth. ரஃப்பா இருக்குன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவாங்க? Such as the surface of the wall. What happens when the light ray hits the rough surface? Roughness of the wall means that each individual ray meets the surface with
a different orientation. அப்படின்னா என்ன பார்த்தோம்? Suppose if the rough face is rough, just like this wall, rough இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் வேற வேற இடத்துல கிடைக்குமா? ஆமா. வேற வேற டைரக்ஷன்ல போகுமா? அதனால தான் we are unable to see the good image. We can see only the wall. We cannot see the reflection of the thing of our image. Okay. The diagram below depicts the case 5 incidence rays labeled A, B, C, D, E. Okay. This one A, B, C, D, E. Approach a surface. இது வந்து rough surface னு வெச்சுக்கோ. இதான் rough surface. What will happen? You see, in each case, the law of reflection is followed, resulting in 5 reflected rays labeled A dash, B dash, C dash, C, D dash, E dash. While the incident rays were parallel to each other, the reflected rays are going in different direction. See, even the incidents are parallel. இன்சிடென்ட்ஸ்னா என்ன? விழக்கூடிய ஒளி வந்து பேரலா இருக்கு. ஆனா அதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேஸ் எப்படியா இருக்கு? பேரலாவா இருக்கு. டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கு. ஓகேவா? The result is the rays of the light are incidents upon the surface of the concentrated bundle and are diffused upon reflection. இதுக்கு பேர் தான் diffusement. Diffused upon reflection. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற வேற டைரக்ஷன்ல வந்து ரிஃப்ளெக்ஷன் போச்சுன்னா அதுக்கு பேர் diffusement of reflection. சரியா? Broadly, we can say that there are 2 types of reflection. If the surface is smooth, then we have specular reflection. This is called a specular reflection. Smooth இருந்தா the parallel light rays strikes the surface, get reflected, yet individual reflected rays remain parallel. ஓகேவா? ரிஃப்ளெக்ட் ஆகிறது பேரலா இருக்குது. If the surface is rough, we get diffused reflection. Specular reflection, diffused reflection. இது specular reflection, இது diffused reflection. ஒண்ணு இல்ல, ரிஃப்ளெக்ஷன் பேரலா இருக்காது. இன்சிடென்ஸ் மட்டும் பேரலா இருக்கும். இன்சிடென்ஸ் பேரலா இருக்கு, ரிஃப்ளெக்ஷன்ஸ் நாட் பேரலல். அப்படி இருந்தன்னா உனக்கு கிளியரா இருக்காது. இதுக்கு பேர் என்ன? டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன். ரெண்டுமே பேரலா இருந்துச்சு பேரு ஸ்பெகுலர். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. லைட் ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் கோ இன் மெனி டைரக்ஷன். அப்படிதானே? லைட் ரேஸ் கோஸ் இன் மெனி டைரக்ஷன்ஸ். In fact, during the day, our classroom is illuminated by sunlight. கரெக்ட் தானே? பகல்ல எப்படி வெளிச்சமா இருக்குது? It is illuminated by sunlight. Walls and floors are exposed to diffused reflection. Walls, floors எல்லாம் என்ன பண்ணுது? diffused reflection நமக்கு கொடுக்குது. அதனால தான் அந்த பொருள் வந்து நமக்கு தெரியுது. Suppose walls were smooth, mirror like. வால் வந்து ஸ்மூத்தா மிரர் லைக்கா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? The sunlight entering through the window will get bounced by the floor at an angle above towards the roof. Suppose if the floor or wall is mirror like இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சன்லைட் பட்டு again ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஹெவியா மூஞ்சி பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஆமா. Yes. Will get bounced by the floor and an angle above towards the roof, and it will never get reflected to left or right. Correct? That is, left and right walls will remain dark. Left and right wall will remain dark. தெரியாது நமக்கு. ரிஃப்ளெக்ட் ஆனதானே தெரியும். ரிஃப்ளெக்ட் ஆகலன்னா தெரியாது. However, walls and floors are not smooth surfaces. Walls and floors are not smooth surfaces. They are rough surfaces. Therefore, incidence light from the window gets bounced in all directions. So, incidence light sun la irundhu varudhu vechko. What will happen? It is get bounced to all directions so that you can see the wall. Okay? So that the whole room is illuminated with diffused light. Both lights are required. Okay? Right. Now you see, what is this? Parallel rays. This is
convergent rays, divergent rays. Convergent rays என்ன? Convergent, sorry. Convergent rateனா நிறைய ரேஸ் ஒரே பாயிண்ட்ல கொண்டு வந்து குவிக்கிறது. டைவர்ஜென்ட் ரேஸ்னா என்ன? ஒரு பாயிண்ட்ல இருந்து நிறைய பக்கம் டைரக்ஷன் போறது. யூ டேக் ஒன் டார்ச் ஃபார் எக்ஸாம்பிள். டார்ச்ங்கிறது இது மாதிரி தானே? இந்த மாதிரி தானே? டைவர்ஜென்ட் லைட் தானே? ரெண்டு டார்ச் எடுத்து அடிச்சோன்னா இப்படிதான் போகும் லைட். அப்படியே இட் வில் கோ இன் வி ஷேப். கரெக்டா? ரைட். கன்வர்ஜென்ட் லைட்னா ரெண்டு டார்ச்சை ஒரே இடத்துல அடிச்சேன்னு வச்சுக்கோ. ரெண்டு டார்ச் லைட், ரெண்டு டார்ச் எடுத்துக்கோ, ரெண்டையும் ஒரே பாயிண்ட்ல அடிச்சோன்னா அதுதான் வந்து கன்வர்ஜென்ட் லைட். ஓகே, அந்த இடத்துல பயங்கரமா சூடாகும், ஹெவியா சூடாகும். ஓகே. Types of beam light. Generally, light is not a single ray. Light வந்து ஒரே ரே இருக்கிறதா? It contains many rays, but a bundle of rays. Correcta? Generally, group. Okay. Generally, light is not a single ray, but a bundle of rays which are called a beam of light. What is it? This is technically called as beam of light. What is beam of light? Several rays bundled together is called beam. புரியுதா? அதான் beam. ஓகேவா? A light beam can be a bundle of parallel rays, convergent rays or divergent rays. Light beam can be மூணு வகையா இருக்கும். எப்படி? bundle of parallel rays இருக்கலாம், அல்லது convergent rays இருக்கலாம், அல்லது divergent rays இருக்கலாம். 3 types of rays இங்க போட்டுருக்காங்க பாரு. இது parallel rays, இது convergent rays, இது divergent rays. ஓகே, மூணு விதமான rays. Let us look at the light coming from the sun. The rays of sunlight are parallel. Correct? Okay. Often the headlight of the car gives parallel rays. However, look at the rays of light coming from out of a candle. Candle இருந்து வெளியே வரக்கூடிய வெளிச்சம். Light rays go into all directions. இது all directions from the candle fire. These rays are divergent. இப்போ ஒரு இப்போ இந்த லைட்டை எடுத்துக்கோ. இந்த லைட்ல இருந்து ரேஸ் எப்படி வருது? நேரா உன் மூஞ்சிக்கு மட்டும்தான் அடிக்குதா? It goes in all directions. This is called divergent. First என்ன சொல்லலாம்? The rays in the sunlight are parallel. Often the headlight of the car gives parallel rays. Okay va? Sometimes. However, look at the rays of the light coming out of the candle. Candle இருந்து வெளியே வர லைட் எல்லா டைரக்ஷனும் போதா? அதே மாதிரி இந்த பல்பு பாரு, குண்டு பல்பு, எல்லா டைரக்ஷன்லயும் வெளிச்சம் அடிக்குதா? டியூப் லைட் அதே மாதிரி தான் அடிக்குது. ரைட். The light rays goes on all directions from the candle. These rays are divergent. எல்லா டைரக்ஷனுக்கும் போச்சுன்னா அதுக்கு பேரு divergent. Light rays from the flashlight is also divergent. Flashlight என்னப்பா? டார்ச் லைட். டார்ச் லைட்டும் divergent. இப்படி தானே போகுது டார்ச்ல. நைட்ல நீ அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. Light rays. Using lenses, we can converge light rays. Lens வச்சு நம்ம வேற வேற பேரலா இருக்கிற லைட்டை வந்து நம்ம ஒரே பாயிண்ட்டுக்கு குவிக்க முடியும். That is called converging of light. ஓகேவா? Using lenses, we can converge light rays. Okay? Using a lens, you can focus sunlight at a point. That is what we are making the light rays to converge. Converge பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம்னா லென்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் லைட். நம்ம கிட்ட லென்ஸ் இருக்குதா வீட்ல? இல்ல. இருந்துச்சுன்னா நான் உனக்கு காட்டுறேன். இல்லைன்னா வாங்கலாம் ஒன்று குன்னூர்ல. ஓகே. ஓகே. ஸ்பீட் ஆஃப் லைட். When lighting a bulb in a dark room, light spreads the whole room quickly. Correct? Correct. This is because the light travels very fast.
சுவிட்ச் போட்ட உடனே வெளிச்சமாகுது. எப்படி வெளிச்சமாகுது? லைட் டிராவல்ஸ் வெரி ஃபாஸ்ட். லைட் டிராவல்ஸ் 3 lakh கிலோமீட்டர்ஸ் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தூரம்? 3 lakhs கிலோமீட்டர். kilometer per second in air நம்ம இங்கிருந்து கேட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 10 minutes ஆகுது. 10 minutes. அப்போ ஒரு செகண்டுக்கு Mm. 3 lakh கிலோமீட்டர்னா எவ்வளவு ஃபாஸ்ட்? ஓகே, ரொம்ப fast. வெரி ஃபாஸ்ட். ஓகே, லைட் டிராவல்ஸ் 3 lakh kilometers per second in air or vacuum. In theory, nothing can be faster than the light. Sarita. Huh? The- தியரி. theory. தியரின்னா நடப்பில். நடப்பில் Mm. எதுவுமே ஒளியை விட வேகமாக எதுவும் செல்ல முடியாது. லைட்டை விட வேகமா போக முடியுமா? முடியவே முடியாது. அவ்வளோ ஃபாஸ்டா அது போகுது. அது போறதே தெரியாது நமக்கு. சரியா? இன்டராக்ஷன் ஆஃப் த லைட் வித் மேட்டர். மேட்டர்னா என்ன? பொருள். பொருள். பொருளோட எப்படி இன்டராக்ட் பண்ணுது? கண்டிப்பா பொருள் தடுத்துச்சுன்னா பின்னாடி நிழல் விழும். கரெக்டா? யூ வில் கெட் அ ஷேடோ. தட் இஸ் ஒன் பாயிண்ட். டேக் எ பீஸ் ஆஃப் கிளியர் கிளாஸ். கண்ணாடி எடுத்துக்கோ. எ பேப்பர் அண்ட் எ மெட்டல் ஷீட். Take a piece of clear glass, a paper and a metal sheet. Shine a light from one side of each object and see if the light penetrates on other side. Readily, we can see light enters and comes out of the other end of the glass. Correct, Dane? Clear glass. You take this one as a glass, clear glass. If the light enters, it will come on the other side. Yes. That is why you can see through the glass, you can see the image onto other side. That is why you are wearing the specs. You can see through your glass the other Object. things. Correct? So this is the clear glass. Whereas the light a bit dim through a paper. Suppose if you are using a paper, the light is very dim. Dim na dull. The Light does not pass through a metal sheet. Correct? Suppose if you are keeping a metal sheet like this, whether you can see anything outside on the other side? No. You cannot. So light completely protected. Okay. Depending upon the permeability of the permeability, materials can be classified into 3 categories. அதனுடைய தன்மை பர்மிபிலிட்டி எப்படி பர்மிஷன் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன? டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் கிளாஸ் தானே? ஆமா. Gas. ஆமா. Gas. மெட்டீரியல் தட் allow light. Material that allows light to pass through completely are known as transparent material. Transparentனா என்ன? ஒளி ஊடுருவ கூடிய. ஒளி ஊடுருவ கூடிய. அப்படின்னா ஒளி புகக்கூடிய. ஒளி புகக்கூடிய. எக்ஸாம்பிள் என்னென்ன? ஐ கிளாஸஸ், கிளியர் ட்ரிங்கிங் கிளாஸ், கிளியர் வாட்டர், ஃபேஸ் கிளாஸஸ் யூஸ்ட் இன் பஸ்ஸஸ். ஓகே, இதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல். செகண்ட் டிரான்ஸ்லூசன்ட். கொஞ்சம் மட்டும் பாஸ் ஆகும். ஓகே, கொஞ்சம் மட்டும் பாஸ் ஆகும். பாரு, ஆப்ஜெக்ட்ஸ் தட் அலோ லைட் டு பாஸ் த்ரூ parallelly, partially. Partially ஒரு பகுதி மட்டும். Part. Partially. Are called translucent. For example, we cannot see images of someone who stands behind a rough window glass because it allows only part of the light from the person. புரியுதா? என்னது? பாதி மட்டும் தெரியும். அங்க என்னமோ நிழல் மாதிரி தெரியுது, ஆனா என்னன்னு தெரியாது. அதுதான் வந்து பார்ஷியலா தெரியறது. ஓகேவா? அடுத்தது ஓபாக் மெட்டீரியல். என்னது? ஓபாக் மெட்டீரியல். மெட்டீரியல் that are not able to allow light. completely protect பண்றது. completely blocking the light. அதுக்கு பேரு ஓபாக். ஓபாக் மெட்டீரியல் is called opaque material. Example, wall, thick cardboard, stone, etc. இதெல்லாமே வந்து opaque material. Transparent, translucent,
translucent, opaque. opaque. Transparent என்ன லைட்டை ஃபுல்லா அலோ பண்றது. Mm. Translucent என்னது partially லைட்டை அலோ பண்றது. opaque என்ன கம்ப்ளீட்லி லைட்டை பிளாக் பண்றது. Black. அவ்வளவுதான். then 3 types of Mm. material. இந்த ஆக்டிவிட்டி என்ன சொல்றாங்க? let's categorize transparent material, translucent material and opaque material among the given materials. கீழே இருக்கிற மெட்டீரியல் மூலமா டிரான்ஸ்பரண்ட் எது, டிரான்ஸ்லூசன்ட் எது, ஒப்பாக் எதுன்னு நீயே சொல்லணும். கிளியர் பிளாஸ்டிக் ரூலர், கிளியர் பிளாஸ்டிக் ரூலர், பிளாஸ்டிக் ஸ்கேல் வச்சிருக்குல்ல, Mm. அது கிளியர்னு சொல்லிட்டான், உடனே அது டிரான்ஸ்பரண்ட். Transparent. செலோஃபான் பேப்பர், Mm. Cellophane. செலோஃபோன் பேப்பர், And the செலோஃபான் பேப்பர்னா இப்போ இந்த இதுதான், இந்த ஒற்றும் இல்ல, cello. செல்லோ பேப்பர்னு சொல்றீல்ல, இது இல்ல, இது இது பார்ஷியலி அலோஸ் லைட், பார்ஷியலி அலோஸ் லைட், அது என்னது டிரான்ஸ்லூசன்ட். Translucent புரியுதா? material. இது செலோஃபோன் பேப்பர். அடுத்து சம் வாட்டர் இன் த கிளாஸ் ஜார், அதுவும் டிரான்ஸ்லூசன்ட். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வாட்டர். Water. அப்போ அது வந்து டிரான்ஸ்பேரண்ட்டும் சொல்லலாம். கிளாஸ் கிளியரா இருக்கு, வாட்டரும் கிளியரா இருக்குன்னா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுமா? ரைட். அடுத்தது டிஷ்யூ பேப்பர், இட் இஸ் டிரான்ஸ்பேரண்டா டிரான்ஸ்லூசண்டா? Transparent. டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்தாண்ட பார்க்க முடியுமா? கிளீனா தெரியுமா? அப்ப அது என்னது? Translucent. பார்ஷியலி அலோ பண்ணிச்சுன்னா அது டிரான்ஸ்லூசன்ட். சரி, அடுத்தது என்னது? ட்ரிங்கிங் கிளாஸ். Opaque. ஆமா, ட்ரிங்கிங் கிளாஸ்னா ஒப்பாக். அடுத்தது என்னது? Beaker. பேக்கர், Beaker. பேக்கரும் டிரான்ஸ்பரண்ட் Transparent. தெரியும். டேப் வாட்டர், அதுவும் Trans- டிரான்ஸ்பரண்டா டிரான்ஸ்லூசண்டா? கிளியரா தெரியுமா? இட் இஸ் டிரான்ஸ்லூசன்ட். Transparent. ஸ்டேபிளா ஒரு கிளாஸ்ல இருந்துச்சுன்னா Mm. அது வந்து டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்லூசன்ட்னா ரன்னிங் வாட்டர் தானே, ஆமா. அப்ப என்ன ஆகாது? Trans- தெரியாது, டிரான்ஸ்லூசன்ட் தான். அடுத்து என்ன? கோகனட் கெரசின். Translucent. கெரசின் ஆயில் வந்து டிரான்ஸ்லூசன்ட். Mm. கோகனட் ஆயில் பார்ஷியலி தெரியும் தானே. Translucent. நம்ம ஊர்ல சுத்தமாவே ஒப்பாக் ஆயிடும். நம்ம ஊர்ல வந்து ஃபுல்லா கெட்டி ஆயிடும், கெட்டியா அதனால ஒப்பாக் ஆயிடும். opaque. அதே பிளைன்ஸ்ல சேலம் எல்லாம் போனீங்கன்னா என்ன ஆகும்? Translucent. வாட்டர் டிரான்ஸ்லூசண்டா இருக்கும். அது ஆமா. இது கோகனட் ஆயில். நோட் பேப்பர், Not opaque. you take that note paper, that is opaque or translucent? Translucent. It is opaque actually, note Opaque. paper. Butter paper தான் translucent. Mm. அடுத்து என்னது? கார்ட்போர்டு. கார்ட்போர்ட்னா திக் அட்டை. அட்டை. இது என்ன வரும்? Trans- Mm. திக் அட்டைன்னு சொல்லியாச்சு. கார்ட்போர்டு Opaque. அதுவே டைலூட்டட் மில்க், The kind of கலங்கலான மில்க், தட் இஸ் ஆல்சோ ஒப்பாக் தானே. opaque. அலுமினியம் ஃபாயில், Mm. அலுமினியம் ஷீட், Mm. Opaque. தட் இஸ் ஆல்சோ ஒப்பாக். Opaque. அடுத்தது திக் கலர்டு பிளாஸ்டிக்ல இதே வந்துச்சு, Opaque. ஒப்பாக். ரஃப் கிளாஸ் பீஸ், Mm. டிரான்ஸ்லூசன்ட். Translucent. ரஃப் கிளாஸ் பீஸ், அது அந்த பக்கம் இருக்கிறது தெரியாது, ஆனா வெளிச்சம் தெரியும். ஆமா. மெஷரிங் கிளாஸ் வித் வாட்டர், மெஷரிங் கிளாஸ் வித் வாட்டர், தட் இஸ் டிரான்ஸ்பரண்ட். Transparent. அப்பதானே எவ்வளவு அளவுன்னு தெரியும் உனக்கு. Uh, புரியுதா இல்லையா? with உடன் water. பீஸ் Wooden piece. Opaque. ஒப்பாக். Opaque. Place all the materials given above in the dark room. Focus the torchlight on one side and then check. Okay, check பண்ணி எழுத சொல்றாங்க. Shadow. Now we will come to the next part, shadows. How are the shadows formed? இது இன்னொரு ப்ராப்பர்ட்டி, Mm. இது இன்னொரு ப்ராப்பர்ட்டி. Property. பாருங்க, ஷேடோ எப்படி ஃபார்ம் ஆகுது? Mm. Is when the light is blocked, Mm. shadow is formed. it- Correct, ah? Correct. When the light is going, Going. when you are blocking that one, Mm. automatically shadow will be
formed Formed. on the opposite side. Opposite side. ஓகேவா? See, as we saw earlier, light is obstructed or blocked. இதானே கேட்ட மீனிங். தடங்கல். Triangle. When the light is obstructed by certain materials, light travels in a straight line. கரெக்டா? Correct. Hence it cannot go around the object. இங்க லைட் அடிக்கும் போது லைட் இப்படி சுத்திட்டு போகுமா? போகாது. ஆனா Straight தான் ஊதுனா will get air here. இப்படி போகுமா ஏர்? வாட்டரும் போகுமா அப்படி? லைட் போகுமா? லைட் போகுமா? போகாது. 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 தண்ணி Hence it cannot go around the object. That is why we can see shadow. Shadow is always against opposite side of the light. Shadow is always opposite side of the light. Light எந்த பக்கம் வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் ஷேடோ இருக்கும். அது தெரியுமா? அதுதான் ட்ரூ. True. It's true. It is caused by opaque objects. Opaque objectsல தானே வரும் ஷேடோ. Translucent, transparent objectsல வருமா? வராது. Opaque. It is caused by opaque objects that stop light from propagating. Propagating na ஊடுருவுதல். Propagating na ஊடுருவு. ஊடுருவு. Parts of shadows. Parts of shadow. When an opaque object is placed in a path of light from point source, a uniform dark shadow will appear on the screen. Uniform dark shadow will appear on the screen. This is shadow is called umbra. 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 Uniform இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? Umbra. Umbra. When an opaque object is placed in the path of the light from point source, a uniform dark shadow will appear on the screen. This is called umbra. Umbra. Umbra or umbra. Umbra. Umbraன்னு சொல்லலாம். When an opaque object is placed in the path of the light coming from a broad source of light, a small umbra will appear on the screen and an illuminated shadow or appears around umbra. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு டார்க், அதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து லைட் அடிக்கிறாங்கப்பா. இப்படி அடிக்கிறாங்க. அடிக்கும் போது நீ கை வைக்கிற, இதனுடைய இது நிழல் எங்க கிடைக்கும்? ஆப்போசிட் சைட்ல கிடைக்குமா? நல்ல நீட்டான ஷேடோ கிடைக்குமா? இருட்ட இடத்துல. சப்போஸ் லைட் வந்து பிராட் ஏரியால இருந்து வருதுன்னு வச்சுக்கோ. சே ஃபார் எக்ஸாம்பிள் டியூப் லைட் இது. Where can you can see the shadow, but this is called umbra. கையெடு. இந்த லைன் இருக்குல்ல, அது இப்படி இருக்குல்ல, இந்த லைன் தெரியுதா? இப்படி வருது இல்ல, இதுக்கு பேர் தான் அம்ரா. இந்த அம்ரா கிளியரா இருக்கா? இல்ல. ஆனா லைட் பாரு, இப்ப அம்ரா எப்படி இருக்கு? கிளியரா இருக்குதா? இல்ல. அப்படியே கீழே கொண்டு வரேன் பாரு, கிளியர் ஆகுதா? அம்ரா கிளியரா இருக்கா? அம்ரா கிளியரா தெரியுதா? எங்க தெரியல, இங்க பாரு. Now you see, this is the surface. You see here. This umbra is clear. Yes. Now I am moving out. Yes. See, இது அப்படியே glare அடிக்கிற மாதிரி வருதா? ஆமா. Blurred ஆகுதா? ஆமா. Umbra is not clear. Now it is clear. Yes. புரியுதா? புரியுது. So light source வந்து broad-ஆன ஏரியால இருந்து வந்தா illuminated shadow கிடைக்கும் உனக்கு தான். This is called illuminated shadow. ஓகேவா? அடுத்து பாரு. This illuminated shadow here is called penumbra. 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 The penumbra always surrounds the umbra. புரியுதா? The umbra is the darkest part of the shadow. அதான் சொன்னேன் பாரு. This is the darkest part of the shadow. அதை சுத்தி இருக்கிறது தான் அனம்பரா. பெனம்பரா, சாரி. பெனம்பரா. Okay, in this part, light rays are completely prevented by opaque object. The light shade of the shadow is penumbra.
புரியுதா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேடோ. ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் do not form shadow. கரெக்ட். ஒன்லி ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார்ம் ஷேடோ. டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் ஷேடோ வருமா? வராது. அப்படி வந்துச்சுன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்படி கண்ணாடி போட்டா ஷேடோ. இன்னமே தெரியாது. ஆமா. Shadows will be formed on the opposite side of the light. Shadows will be always opposite side of the light source. Light எங்க இருக்கோ அதுக்கு opposite side. Third point என்ன? இந்த question கேட்பாங்க. Properties of light or properties of shadow. Okay. It cannot be determined the characteristics of any objects by its shadow. ஒரு ஷேடோ வச்சு ஆப்ஜெக்ட் உடைய ப்ராப்பர்ட்டியை முடிவு பண்ண முடியாது. தி ஷேடோ இஸ் ஜஸ்ட் ஷேடோ, அவ்வளோதான். தி ஷேடோ வில் பி ஆல்வேஸ் டார்க்கர் வாட் எவர் மே பி த கலர் ஆஃப் த லைட். லைட் எந்த கலர்ல இருந்தாலும் ஷேடோ ஆல்வேஸ் பிளாக் கலர் ஆர் டார்க் கலர். ரெட் லைட் அடிச்சா ரெட் கலர் ஷேடோ வரும், கிரீன் கலர் அடிச்சா கிரீன் கலர் ஷேடோ வரும், ஒயிட் கலர் அடிச்சா ஒயிட் கலர் ஷேடோ வரும் அப்படின்லாம் கிடையாது. The shadow will be always black. Different இல்ல, black or dark. Black ன்னு கூட சொல்லக்கூடாது, dark ன்னு சொல்லணும். சரியா? அடுத்தது fifth point. இதெல்லாம் important points of the light. பாரு, light source, opaque objects or shadow are in straight line. கரெக்டா? Light source, opaque object and shadow. இது வந்து அண்ட். ஓகேவா? ஆர் இல்ல, இது எப்படி டைப் படிக்கிறது? இதான். இது வந்து என்ன வரணும்? இங்க அண்ட்னு வரணும். புரியுதா? லைட் சோர்ஸ், ஒபேக் ஆப்ஜெக்ட் அண்ட் ஷேடோ ஆல் ஆர் இன் ஸ்ட்ரெயிட் லைன். புரியுதா? ஆர் எப்படி வரும்? அண்டு தான் வரும். ஆர் ஷேடோஸ்னா கிராமரே வரல பேர். The size of shadow depends upon the distance between light source and object and the distance between object and the screen. Size of the shadow எப்படி சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா? Size of the shadow சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா? அது எதை பொறுத்து அமையும்? இதை எடுத்துக்கோ. இங்கிருந்து லைட் அடிக்குதா? டேக் திஸ் ஒன். இந்த ஸ்கிரீன் வச்சுக்கோ. லைட் சோர்ஸ் எது? அது. ஸோ போக போக இது பெருசாயிட்டே போகும், கீழே வந்தா சின்னதா வரும். ஸோ அது சைஸ் ஆஃப் த ஷேடோ எதை பொறுத்து இருக்கும்? லைட் எவ்வளவு தூரத்தில் அடிக்குது, ஆப்ஜெக்ட் எங்க இருக்குது, இதனுடைய ஸ்கிரீன் எங்க இருக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகிற ஐ மீன் ஷேடோ வரக்கூடிய ஸ்கிரீன் எங்க இருக்குது அப்படிங்கறத பொறுத்து ஷேடோ பெருசாவோ சின்னதாவோ தெரியும். கரெக்டா? ரைட். Okay, now you see what is this? Arrangement, activity, observation, you learn. Now you see you have lighted bulb. Lighted bulb என்ன ஆகும்? டைவர்ஜென்டா லைட் கொடுக்குமா? That is why they put like this. டைவர்ஜென்ட் லைட் தானே. இந்த டைவர்ஜ் ஆனா கூட இங்க ஒரு சின்ன ஹோல் வைக்கிற கார்ட்போர்டு வச்சு சின்ன ஹோல் போடுற. இப்ப என்ன ஆகும்? டைவர்ஜ் ஆனதுல அந்த பக்கம் போயிடும். ஆனா இது ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுமா? இங்க ஹோல் போட்டதுனால ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுமா? ஆல் திஸ் ஏரியா இஸ் கால்டு ஷேடோ. இது வால்னு வச்சுக்கோ. வால். இது மாதிரி ஒரு போர்டு வச்சா லைட் இந்த பக்கம்லாம் போகும். இந்த இடத்துல படுறதெல்லாம் என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த பக்கமே வந்துடும். இந்த ஹோல் போட்டது மட்டும் டிரான்ஸ்பரண்டா உள்ள போகுமா? அப்ப இந்த ஏரியா என்னது? லைட் சோர்ஸ், லைட் ஸ்பாட் சொல்றது. சுத்தி இருக்கிற அந்த டார்க் ஏரியா இஸ் ஷேடோ. இது ஸ்கிரீன் சொல்றான். ஸ்கிரீன் அல்லது வால்ல நீ வச்சுக்கிற மாதிரி கூட திங்க் பண்ணிக்கலாம். So what is activity? Place a light bulb in front of a rectangular cardboard with a small hole in the center. A shadow with a spot light appears in the screen. Correct? Shadow with நடுவுல என்ன இருக்கும்? ஒரு சின்ன hole. Okay. Light rays are passing only through the hole
and are not allowed by the remaining part of the cardboard. கரெக்டா? இந்த ஏரியா ஃபுல்லா கட் பண்ணிடுமா அது? ரைட். அடுத்தது என்னது? இங்க ஒரு லைட் பல்ப் இருக்கு. இது ஒரு பென்சில் வைக்கிற நடுவுல. ஷேடோ பெருசா இருக்கும். ஷேடோ பெருசா இருக்கு இந்த இடத்துல. ஏன்? இது இங்க வந்துச்சுன்னா இன்னும் பெருசாகும். இங்க போனா பக்கமா வந்து அதை தான் நான் இங்க காமிச்சப்போ அப்படியே வர வர பெருசாகும். கரெக்டா? அதான் இங்க காமிச்சேன். பிளேஸ் எ பென்சில் இன் த பாத் ஆஃப் த லைட் ரே கமிங் ஃப்ரம் அ பல்ப். வைக்கிறோம். A shadow of the pencil appears in the screen. கரெக்டா? ஷேடோ தெரியுமா? The size of the shadow is proportional to the size of the opaque objects. சைஸ் வந்து இதை விட பெருசா இருக்கும். இந்த லைட் சோர்ஸ் பக்கத்துல வர வர ஷேடோவும் பெருசாயிட்டே போகும். கரெக்ட்? ரைட். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஆக்டிவிட்டி 5? வெரி நைஸ். A white screen, a cylindrical opaque object, and 3 bulbs in different sizes. 3 bulbs எடுத்துக்கிறோம். Use the 3 different size lamps and examine the umbra and penumbra formed by them. Keep the distance between lamp and the cylinder and the screen lamp. As the size of the lamp grows smaller, the umbra region begins to enlarge. Enlarge na பெருசா வருது. Enlarge na விரிவடைதல், பெருசா வருது. When you are blowing a balloon, what is happening? It is enlarging. You are blowing a balloon, what is happening? It is enlarging. Enlarge na விரிவு அடைதல், விரிவு அடைதல், பெருசா வருது, விரியாது. If the size of the lamp is a point, then there will be no penumbra. There will be only umbra shadow. Can you tell why the reason? Can you tell me பாரு, இங்க ஒரு லைட் இருக்கு, இங்க ஒரு லைட் இருக்கு. இங்க பெனம்ரா கம்மியா இருக்கும். இது ஒரே ஒரு லைட் இருந்ததுன்னா பெனம்ரா ஜாஸ்தியா இருக்கும், அம்ரா ஜாஸ்தியா இருக்கும். 3 இருந்தா அதனுடைய இது வந்து கம்மியா இருக்கும். இங்க அப்படித்தானே கம்மியா இருக்கு. இப்படி பாரு, இங்க பார்த்தா இங்கேயும் நம்மளுக்கு வெளிச்சம் தெரியுது, இருந்தாலும் ஷேடோ தெரியுது. which means penumbra more, umbra less. புரியுதா? Okay. Next one is eclipse. We will see in the next class.